பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 40:17, 40ஆம் சங்கீதம் 17ஆவது வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும். இந்த வசனத்துல நான் வாசிக்கிறோம், தாவீது சொல்லுகிறாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். அந்த இடத்துல கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். அப்படியானா எல்லாரும் என்ன மறந்து விட்டார்கள் என்று அந்த வார்த்தையில நாம் புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்மோட கூட பழகினவர்கள், நம்மோட நன்மை பெற்றவர்கள், நம்மோட கூட சாப்பிட்டவர்கள், நம்மோட கூட ஒன்றாக நடந்தவர்கள் நம்மை மறந்து விடுவார்கள், மறந்து விட்டார்கள். நம்மை உதாசீனமாக உதறி போட்டார்கள். நம்மோட ஒட்டி பறந்தவர்கள் கூட ஓரமாய் போயிட்டார்கள். நண்பர்களா இருந்தவர்கள் நழுவி போய்விட்டார்கள். சொந்த பந்தமா இருந்தவர்கள் அவர்கள் சேர்ந்து போய்விட்டார்கள். அந்த அனுபவத்துல தான் இன்றைக்கு காணப்படுகிறோம். ஒருவேளை மனிதர்கள் மறந்து போவார்கள். யோசேப்பை கூட அவருடைய பானபாத்திரக்காரன் மறந்து போனான் என்று நாம் ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். அந்த ஆதியாகமத்துல வாசிக்கும் போது அந்த சிறைச்சாலையில பானபாத்திரக்காரன் யோசேப்பு இருந்ததான அந்த சிறையில இருந்தான். யோசேப்பு அவனை நன்றாக உபசரித்தான், விசாரித்தான், அவன் ஆலோசனை சொன்னான், சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொன்னான். அவன் வாழ்வு வந்தபோது சிறைச்சாலை விடுவிக்கப்பட்ட போது அவன் தன்னோட கூட சிறைச்சாலை இருந்ததான யோசேப்பை மறந்து போனான். அவனுடைய காரியங்களை மறந்து போனான். ஒருவேளை அந்த காரியத்தை கர்த்தரே மறக்க பண்ணினார். ஆனா அந்த பானபாத்திரக்காரனோ யோசேப்பை மறந்து போனான் என்று நாம் அங்கு வாசிக்கிறோம். சிறைச்சாலை போன பிற்பாடு சிறைச்சாலை வாழ்க்கையை அவன் யோசித்து பார்த்திருப்பான். நான் சிறைச்சாலை இப்படி இருந்தேனே, அவ்வளவு கஷ்டப்பட்டேனே என்று சொல்லி கடந்த காலத்து வாழ்க்கையை நினைத்து பார்த்திருப்பான். யோசேப்போட பேசுறதை நினைத்து பார்த்திருப்பான். யோசேப்பு சொப்பனத்தை அர்த்தம் சொல்லி நினைத்து பார்த்திருப்பான். ஆனா யோசேப்பையோ அவன் மறந்து போனான் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்மோட பழகிறவர்கள் அப்படிதான். நன்மை பெறுகிற வரைக்கும் நம்மோட கூட இருப்பார்கள். நம்மிடத்தில் நன்மை இல்லைன்னு சொல்லும் போது ஓரமாய் விட்டு ஓடியே போய் விடுவார்கள். ஆனா கர்த்தரோ, இங்க தாவீது சொல்கிறார், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். தாவீதோட கூட இருந்தவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். தாவீதோட கூட பழகினவர்கள் மறந்து விட்டார்கள். தாவீது சொல்கிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன். பாருங்க, சிலர் ஏழ்மையா இருப்பார்களானா அவருடைய சகோதரர்கள் கூட அந்த ஏழ்மையா இருக்கிறவன் அந்நியனாக காணப்படுவான், மாற்றான் மனிதனாக காணப்படுவான். ஒட்டி பறந்தவர்கள், ஒன்றாக இருந்தவர்கள், ஒன்றா சாப்பிட்டவர்கள், ஒரு தாய் பிள்ளைகள், ஆனா ஏழையாய் மாறிவிட்டான், எளியவர்களாய் மாறிவிட்டான். அவர்களுக்கும் ஒரு மாற்றான் மனிதனாக காணப்படுவது நிச்சயம். தாவீது சொல்கிறாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல நினைவா இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறவர். சங்கீதம் 115:12 வாசிக்கும் போது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மை நினைத்திருக்கிற தேவன். அவர் நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளும் மாறி போகும். ஆதியாகமத்துல வாசிக்கும் போது நோவாவை கர்த்தர் நினைத்து அருளினார் என்று வாசிக்கிறோம். காரணம், ஒரு வருடத்துக்கு முன்பதாக கர்த்தர் அந்த நோவாவை பேழைக்குள்ள விட்டு கதவை அடைத்தார். அவன் குறுகிய வட்டத்துக்குள்ள அந்த கொஞ்ச இடத்துக்குள்ள ஒரு வருடங்கள் அங்கு அடைக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். குறிக்கப்பட்ட நாள் வந்தபோது கர்த்தர் அவன் நினைத்தார், அவனை விசாலமான இடத்துல வெளியே கொண்டு வந்தார். நாம் பேதுருல வாசிக்கிறோம் தானே, ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்து சில நேரத்துல நமக்கு ஒரு உயர்வை தருவதற்காக ஒரு குறுகிய இடத்துக்குள்ள ஆண்டவரே அடைத்து கதவை மூடுவார். ஒரு குறுகிய இடத்துக்குள்ள விட்டு, நீ இதுக்கு மேல இந்த பக்கம் வந்துடாத அப்படி சொல்லி ஆண்டவரே கதவை அடைப்பார். கதவை அடைத்தவர் மறந்து போய்விடுகிற தேவன் அல்ல. ஒரு குறிக்கப்பட்ட நாள் ஆகும் போது அவர் கதவை திறந்து நம்ம விசாலமான இடத்துல கொண்டு வருவார். நமக்கு ஒரு உயர்வை தருவார். ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்தும்படிக்கு
பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அந்த நோவாவுக்கு ஒரு உயர்வு வருவதற்காக ஆண்டவர் அந்த பேழைக்குள்ள வைத்து அவனை சிறுமைப்படுத்தினார். அவன் அந்த பேழைக்குள்ளதான் எல்லாமே, அவருடைய குடும்பம், ஆடு மாடு ஒட்டகம் கழுதை குதிரை சிங்கம் புலி எல்லாமே அங்க உள்ளதா இருக்குது. அது நடுவில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அது நடுவில் ஒரு வருடத்துக்கு அதிகமான நாட்கள் அங்கே இருந்தான். நாள் வந்தது, கர்த்தர் அவன் நினைத்தார், அவனை வெளியே கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிறதான ஏழ்மை நிலைமை எல்லாம் மாறி போகும். இன்றைக்கு இருக்கிறதான தரித்திரம் கஷ்டங்கள் மாறிவிடும். சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்பதாக. அவர் நம்மை ஆஸ்வதிக்கிற தேவன். நினைக்கும் போது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிற தேவன். எரேமியா 29:11 வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்கள் மேல் நினைவா இருக்கிறேன், அது தீமைக்கு அதன் ஏதோ நினைவுகள் அல்ல என்று நாம் வாசிக்கிறோம். இப்ப நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்கள் மேல நினைவா இருக்கிறார். அவர் நினைத்திருக்கிறார், நானோ சிறுமி எளிமையானவன், கர்த்தர் என் மேல் நினைவா இருக்கிறார். எந்த நினைவு? நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு. இன்றைக்கு இருக்கிறதான தரித்திரம், இன்றைக்கு இருக்கிறதான ஏழ்மை, இன்றைக்கு இருக்கிறதான கஷ்டம் நிலைத்து இருப்பதில்லை. அது கொஞ்ச காலம்தான், இதுவும் கடந்து போகும். இது என்றைக்குமே இருக்கிறது இல்லை, கொஞ்ச காலம். அவர் சொல்லுறாருன்னு அதி சீக்கிரத்தை நீங்கி விடும். இந்த லேசான உபத்திரவம் அதிக கன மகிமையை உண்டாக்கும் என்று. இப்ப இன்றைக்கு இருக்கிறதான இந்த உபத்திரவம், இந்த சிறுமை, இந்த பாடுகள், இந்த வியாதி, இந்த தரித்திரம், இந்த நெருக்கம், இந்த நிந்தை, இந்த அவமானம், இந்த பரிகாசங்கள், இதுவும் கடந்து போகும். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். கர்த்தர் நம்ம நினைப்பார். இங்க எரேமியால வாசிக்கும் போது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படியாக. இன்றைக்கு நீங்கள் சிறுமையில இருக்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கையில விதமா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எதிர்காலத்தை நீங்க எதிர்பார்க்கிறீர்கள். அந்த முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். யோபு ஒரு நாள் சொன்னா, முந்தின நாட்கள் இருந்த சீர் எனக்கு இப்போ இருந்த நலமா இருக்கும் என்று. அந்த நினைவை அல்லது முந்தின நாட்கள் சீரை ஆண்டவர் இரட்டத்தனியாக கொடுத்தார். உங்க வாழ்க்கையில கூட, ஐயோ நான் எப்படி இருந்தேன்னு, நல்லா இருந்தேன்னு, இன்னைக்கு இவ்விதமான சிறுமைப்பட்டு விட்டேனே என்று சொல்லி துக்கப்படுகிறீர்களா? ஒருவேளை யோபை போல முந்தின நாட்கள் இருந்த சீர் எனக்கு இப்போ இருந்தா நலமா இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்கள் மேல நினைவாய் காணப்படுகிறார். அவர் உங்களை மறந்து விடுகிற தேவன் அல்ல, அவர் உங்களை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. உங்கள் மேல அவர் பொறுமையா இருக்கிற தேவன். நாம் எரேமியா 31:20 வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுகிறது, எப்ராயிமை, அவன் என்னுடைய குமாரன், அவனுடைய பிள்ளை, அவனை நான் கடுமையா பேசினது முதற்கொண்டு அவன் மேல் நினைவா இருக்கிறேன். நான் அவன் எப்படி மறப்பேன், அவன் நான் எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமை நினைத்து கொண்டே இருக்கிறேன். அந்த இடத்துல உங்க பேரை போட்டு கர்த்தர் நினைத்து கொண்டே இருக்கிறார். அந்த இடத்துல எப்ராயிம் உள்ள பேரை எடுத்துட்டு அந்த இடத்துல உங்க பேரை போட்டு பாருங்க. கர்த்தர் நினைத்து கொண்டே இருக்கிறார், உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். நீங்க எதிர்பார்க்கிற முடிவுகளை கொடுப்பதற்கு உங்கள் மேல அவர் நினைவாய் காணப்படுகிறார். உங்களை ஆஸ்வதிப்பதற்கு உங்களை மேல் நினைவாய் காணப்படுகிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்றைக்கும் மறந்து விடுகிற தேவன் அல்ல. புலம்பல் 3:32 வாசிக்கும் போது 31 வாசிக்கும் போது, ஆண்டவர் என்றைக்கும் கைவிடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு இருக்கிறதான ஏழ்மை, தரித்திர, கஷ்டம், வறுமை தொடர்வதில்லை. அதுக்கு ஒரு முடிவு உண்டாகிவிட்டது, அதுக்கு ஒரு முடிவு வந்து விடுகிறது. இன்னைக்கு இருக்கிற கண்ணீர், கவலை, துக்கம் முடிந்து போய்விடும். இந்த துக்கத்தை காணாதிருப்பா என்று சொல்லப்படுகிறது. உடைய துக்க நாட்கள் முடிந்து போன என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். உடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை கொடுக்கும்படியாக, நீ எதிர்பார்த்து நன்மை கொடுக்கும்படியாக உங்கள் மேல ஆண்டவர் நினைவா இருக்கிறார். நீங்க எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? நான் என்றைக்கு இப்படி இருந்தா போதும், சிறுமையா இருந்தா போதும், எளிமையா இருந்தா போதும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை. என் கஷ்டம் என்றைக்கு மாறும், என் துக்கம் என்றைக்கு மாறும், என்றைக்கு நான் நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன், என்றைக்கு நான் சமுதாயத்துல மற்றவர்களை போல வாழ்வேன் என்கிற ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு உங்க வாழ்க்கையில இருக்குது. நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த வாழ்வை உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்கள் மேல கர்த்தர் நினைவா இருக்கிறார். தாவீது சொன்னாரே, நான் சிறுமை எளிமையுமானவன், கர்த்தர் என் மேல் நினைவா இருக்கிறார் என்று உங்கள் மேலும் நினைவாய் காணப்படுகிறார். நினைத்து கொண்டே இருக்கிறார்.
உங்களை ஆஸ்வதிப்பதற்காக நினைத்து கொண்டே இருக்கிறாரு. யோபு சொன்னாரு, முந்தின நாட்கள் அந்த சீர் எனக்கு இப்ப இருந்த நலமா இருக்கும் என்று. முந்தின சீரை உங்களுக்கு கொடுக்கும்படியாக, முந்தின சீரை பார்க்க நற்சீரை கொடுக்கும்படியாக உங்கள் மேல கர்த்தர் நினைவா இருக்கிறார். அந்த ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, என் மேல் நினைவா இருக்கிறீரே, என்னை ஆஸ்வதிப்பீரே, எனக்கு நற்சீர் தருவீரேன்னு சொல்லி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த கால வேளையிலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோப்பா. தாவீது சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தர் என் மேல் நினைவா இருக்கிறார் என்று. எங்கள் மேல் நினைவா இருக்கிற தேவன் ஆண்டவர் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோப்பா. உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆஸ்வதிப்பதற்காக எங்கள் மேல் நினைவா இருக்கிறப்பா. எங்களுக்கு ஆண்டவரே முந்தின சீரை தருவதற்கு எங்கள் மேல் நினைவா இருக்கிற ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எங்களுக்கு கொடுப்பதற்காக எங்கள் மேல் நினைவா இருக்கிற ஆண்டவரே. தாவே மக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரமாண்டவர். அநேக நேரங்களில் நாங்கள் முறுமுறுத்திருக்கிறோம். அநேக நேரங்களில் நாங்களுக்கு தாவேப்பா மனம் நொந்து போய் பலவிதமான வார்த்தைகளை மனம் பதறி பேசி இருக்கிறோம்ப்பா. எங்களுமே நினைவா இருக்கிறீர் என்று இந்த காலவேளையில எங்களோட சொன்னீரே, நன்றி செலுத்துறோம்ப்பா. நினைவா இருக்கிற தேவன் எங்களுடைய சிறையிருப்பை சீக்கிரம் மாற்றுவீரே, நன்றி செலுத்துறோம். அந்த கத்தாவை சுகமான வாழ்வை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்ப்பா. இந்த வாழ்வை தந்து எங்களை மகிழ பண்ணுகிறீரே, நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.